பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி தாங்க போட்டுருவோம். இந்த பாக்ஸை நம்ம ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தூக்கி போடாமல் பாருங்க, அந்த பாக்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சைடில் மட்டும் விட்டுட்டு மற்ற 3 பக்கங்களையும் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு ஒரு சைடு மார்க் பண்ணாமல் விட்டுருந்தீங்களா, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நல்லா 3 ஸ்டாப்லர் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிரீன் கலர் பேப்பர் எடுத்திருந்தேன். அந்த கிரீன் கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்கு மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சத்யா, சுந்தரி, ஜஷ்வந்த், அன்னபூரணி, பிரதர், சிஸ்டர், ஜெய், கனகவல்லி, கணேசன், சாந்தி, சங்கரி, கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பாக்ஸுடைய 3 பக்கத்துலையும் நம்ம அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட வேண்டாம், அதாவது பேக் சைடு வரும். ஸோ அதனால் பேக் சைடில் வந்து நம்ம ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 பக்கங்கள் மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்து அதை சின்னதாக வந்து ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ளவரை இந்த பாக்ஸுடைய சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்து கலர் பேப்பர் ஒட்டாமல் வச்சிருந்தோங்களா, அந்த சைடு திருப்பிக்கலாம். அடுத்தது டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதையுமே நீங்கள் அடுப்பு பக்கத்தில் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டிக்கலாம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி. இதில் ஒரு போர்ஷனில் காஃபி தூள் பேக்கெட்ஸும் இன்னொரு போர்ஷனில் மசாலா பேக்கெட்ஸும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. 2 பொருட்களை இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க.